தொடர்ந்து இந்து முன்னணியை சேர்ந்த நபர்களா இருக்கட்டும், இன்னைக்கு நீதிமன்றமா இருக்கட்டும், காவல்துறை எல்லாமே என்ன சொல்றாங்க, இது ஒரு பக்தர் மாநாடு தானே, இதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க, இதை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எச் ராஜா வந்து பிப்ரவரி 4லயும் தெளிவா அவர் சொன்னாரு, நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு, அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா, அதான்டா ஆரம்பமே. எச்ராஜா இதுக்கு முன்னாடி சொன்னதை வந்து நீதிபதிகளுக்கு நம்ம நினைவூட்டணும்னு நினைக்கிறேன். கோர்ட்டாவது மயிராதுன்னு சொன்னால்தான் எச்ராஜா. அப்படிப்பட்ட எச்ராஜா தான் மத வன்முறையையும் கலவரத்தையும் ஏற்படுத்தும் விதமா மீண்டும் வந்து பேசுறாரு. The first abode of Lord Muruga, Tirupparangunram, is thought to be snatched away from the Hindus by the anti-Hindu forces. There was a legal battle, and in 1931 it was won by the Hindus, but yet the Hindus are threatened to lose the abode of Lord Muruga. So the Hindu Munnani வடக்கே எப்படி ராமரோ அந்த மாதிரி தெற்கே வந்து முருகனை கையில் எடுக்கணுன்ற மாதிரியே பேசுறாரு. இங்க வந்து மதுரையில வந்து நல்ல ஒரு இணக்கம் இருக்கு. ஊருக்கு பூரா பிள்ளைகளுக்கு பேர் முருகன் தான் வைக்கிறாங்க. அப்போ ஊருக்கு பூரா முருகனா இருக்கிறவரு கோயிலில் மட்டும் எப்படி சுப்பிரமணியனா மாறினாரு? ஆக பார்ப்பன கும்பல் திட்டமிட்டு கோயில தன் பேர்ல பட்டா போட்டு எழுதிட்டாங்க. இன்றைக்கு மாவட்ட கமிஷனர் அவர்களிடம் ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். குறிப்பா அந்த புகார் மனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல எச் ராஜா மீண்டும் வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அந்த அழைப்புல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, மொத்த மலையும் முருகனுக்கு சொந்தம்னு சொல்லி 31 ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆனா நீங்க மலையை ஆக்கிரமிக்க திட்டமிட்டு ஒரு கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்து விரோத சக்திகளும் தொடர்ந்து செயல்படுறாங்க. அப்ப இந்த கும்பலுக்கு பாடம் புகட்டும் விதமாக நம்ம வந்து மதுரையில ஒரு மாநாடு நடக்க இருக்கு. இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க. அப்ப இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை தெளிவா வந்து எச் ராஜா வந்து வெளிப்படையா பேசிட்டாரு. இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும், குறிப்பாக இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய மலையை தான் மையப்படுத்தி உங்களுடைய இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா இன்றைக்கு தொடர்ந்து இந்து முன்னணியை சேர்ந்த நபர்களா இருக்கட்டும், இன்றைக்கு நீதிமன்றமா இருக்கட்டும், காவல்துறை எல்லாமே என்ன சொல்றாங்க, இது ஒரு பக்தர் மாநாடு தானே, இதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க, இதை ஏன் வந்து எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எச் ராஜா வந்து பிப்ரவரி 4லயும் தெளிவா அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு, திருப்பரங்குன்றத்தை நாங்க அயோத்தியா மாத்துவோம், நாங்க வந்து சிக்கந்தர தர்காவை தகர்ப்போம்னு சொன்னாரு. இன்றைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இதை மீண்டும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, இவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்க ஒற்றுமையோடு வாழக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவது, தொடர்ந்து இந்த மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் பரப்புவது, தமிழ்நாடு முழுவதும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிற உள்நோக்கத்தை கொண்டுதான் இன்னைக்கு பிஜேபியை சேர்ந்த நபர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கரைச்சல் பண்றான். நீங்க தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க போய் நாங்க வேலு யாத்திரை போறேன்னு சொல்றான். இங்கிட்டு பாத்தீங்கன்னா பிஜேபிக்காரன் போய் நாங்க கோயிலுக்குள்ள போய் நோட்டீஸ் கொடுக்குறேங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து இந்த நோட்டீஸை வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறான். இப்படி எல்லா இடங்கள்லயும் பிஜேபி தான் இன்னைக்கு இறங்கி களத்துல இறங்கி இந்துக்களுக்கு விரோதமா இன்னைக்கு வந்து திமுக இருக்கு, இன்னைக்கு அறநிலைத்துறை பார்த்தா ரவுடிகளை கூட்டமா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய உள்நோக்கங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறது, இந்துக்களுடைய ஓட்டை எப்படி அறுவடை பண்ணுவது அப்படிங்கிற ஒரு இலக்கம், இறுதி இலக்காக தர்காவை தரக்கு இன்னைக்கு மத நல்லிணக்கத்தை சிதைக்கிறது அப்படிங்கிறதான். இதுல இன்னொரு விஷயமும் நாங்கள் புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏற்கனவே பிப்ரவரி 10 ஒரு பாடல் வெளியிட்டாங்க. அதாவது வந்து மானமுள்ள ரோசமுள்ள வீரமுள்ள தமிழனா தான் நீ வா, ஏன்னா இன்னைக்கு வந்து மலையில தர்கா கட்டிக்கிட்டான், தொழுகை நடத்திட்டான், மலையை ஆக்கிரமிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரியை போட்டாங்க. இந்த பாடல் வரி என்பது முழுக்க முழுக்க எப்படி வன்மம் கொண்டதா இருக்கு, தமிழர்களையும் இந்துக்களையும் எப்படி வந்து இந்த கலவரத்துக்கு ஆள் சேர்க்கும் விதமாக இந்த பாடல் என்பது அமைஞ்சிருக்கு. ஒரு சிறுபான்மை மக்களை இன்றைக்கு எப்படி திட்டமிட்டு எதிரிகளை காமிச்சிட்டு இருக்கிறான், அதற்கான காட்சிகள், அந்த வீடியோ, அந்த ஒரு வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தம் சொல்ற மாதிரி அந்த வாள்கள்லாம் வச்சு காமிச்சாங்க. இங்க அந்த பாடலை இது எவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மனு கொடுத்து சைபர் கிராம் மூலமா நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பாடலை தடை செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த பாடலை சமீபத்துல மீண்டும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மீண்டும் ரிப்ளை பண்ணி இன்றைக்கு சுகுமாரன் சொல்லக்கூடிய பிஜேபி சேர்ந்த நபர் அவருடைய ஃபேஸ்புக்ல தெளிவா வந்து மறுபடியும் அந்த பாடலை வெளியிட்டிருக்காரு. அப்ப அந்த பாடலை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இவருடைய உள்நோக்கம் என்பது இந்துக்களையும் தமிழர்களையும் இன்றைக்கு வந்து சிறுபான்மை மக்கள் ஏதோ பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு வன்மத்தை வந்து திணிக்கிறதா இருக்கு. அப்ப இது பக்திக்கான மாநாடுல இதை நம்ம மீண்டும் சொல்றோம். வேணுகோபால் கமிஷன் தெளிவா சொல்லியிருக்காரு 84லயே, RSS என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது ஒரு சிறுபான்மை மக்களை குறிவைத்து தொடர்ந்து வேலை செஞ்சு ஒட்டுமொத்த மக்களையும் இணக்கத்தை
இணக்கத்தை வந்து ஒழிச்சுக்கிட்டுறது, அவர்களை எதிரிகளாக காமிக்கிறது அப்படிங்கிறத வேணுகோபால் கமிஷன் தெளிவாக வரையறுத்திருந்தாரு. இதை நாங்கள் வந்து மூத்த வழக்கறிஞர் லஜபராய சாரை வச்சு நாங்கள் தொடர்ந்து ஃபைட் பண்ணோம் நீதிமன்றத்தில். நீதிபதி புகழேந்தியும் இதை காது கொடுத்து கேட்டாரு. ஆனாலும் இவ்வளவுக்கும் மீறி தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அனுமதி கொடுத்து பல கண்டிஷன் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு மீண்டும் அவருடைய சர்ச்சைக்கான பேச்சுகளும் வன்மமான வார்த்தைகளும் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு எச் ராஜா மீதும் சுகுமாரன் மீதும் புகார் மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் பல்வேறு கட்சி தோழர்கள், ஜனநாயக சக்திகள் பங்கேற்கிறாங்க. இன்னமும் சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் இதை தொடர்ந்து இதை நீதிமன்றத்திலையும் நாங்கள் கொண்டு போய் வழக்காத்துடுவோம். இதை உடனடியாக இந்த மாநாட்டில் எச் ராஜா கலந்து கூடாது. எச் ராஜா போன்றவர்கள் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டா கலவரம் ஏற்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாதாரண முருக பக்தர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களும் இதுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களை இன்றைக்கு பலி கொடுப்பதற்கு இந்த இந்து முன்னணி கும்பல் தயாராகிட்டு இருக்கு. ஆக உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, எச்சரிக்கையா இருங்க. நீங்க முருக பக்தர் மாநாடு தான் நினைச்சு போவீங்க. இந்த கும்பல் எந்த நோக்கத்துக்காக அவங்களை அழைக்குதுங்கிறத இன்னைக்கு எச் ராஜாவுடைய பேச்சை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கணும். இதை மக்கள்கிட்ட வந்து செய்தியை கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ தமிழகத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஜூன் 22 முருகபக்தர் மாநாடு சம்பந்தமாக தான் பேசப்படுகிறது. அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னம்னா, முருகபக்தர் சம்பந்தமாக வந்து திமுகவே ஒரு மாநாடு நடத்துச்சு. யாராவது பேசுனாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா பேரும் மாநாடு நடத்துறாங்க. எல்லாருக்கும் மாநாடு நடத்தக்கூடிய உரிமைகள் இருக்கு. இந்தியா அவங்களுக்கான உரிமைகள் கொடுத்துருக்கு. ஆனால் எப்படி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து தென்னிந்தியாவை வந்து குறிவைத்திருக்கு. அதில் தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தை குறிவைத்து திருப்பூன்ற மலையை பாபர் மசீதி பிரச்சனை போல ஆக்க வேண்டும் என்று உள்நோக்கத்தோட இந்த பணிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே இதை வைத்து எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு நபரை மூலச்செலவு செய்து பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும், கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கத்தோடு செயல்படுகிறார்களோ, அதே போலத்தான் இந்த மாநாட்டையும் வைத்து மக்களை பக்தி மூலமாக அழைத்து கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக பல வழக்குகள் நம்ம தொடரப்பட்டது. தோழர் சொல்றது போல மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர் மூலியமா வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் வந்து ஆஜராகி அதில் வழக்காடும் பொழுது பல கண்டிஷனோட தான் அந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எந்த விதமான வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் இது பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த உத்தரவுல போட்டிருக்கு. ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா முகநூல், வாட்ஸ்அப் என்ற பல இந்த பகுதியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் வந்து ரொம்ப பேசப்படுகிறது. முக்கியமா திருப்புகோன்ற மலை சம்பந்தமாக 1931 போட்ட ஆர்டர், அந்த உத்தரவு என்பது அந்த ஒட்டுமொத்த மலையும் இந்துக்களுக்கே சொந்தம் என்று குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய விஷயமாகவும் அமையுது, குழப்பக்கூடிய விஷயமா அமையுது. இதை வைத்து பாபர் மசீதை எப்படி பிரச்சனை செய்து அதை தகர்க்க முயற்சி செய்தார்களோ அதே போலத்தான் திருப்போன்ற மலையையும் இவர்கள் வைத்து அரசியல் பண்ண தயாராகிறார்கள். எனவே முருக பக்தர்களும் தமிழக மக்களும் மதுரை மக்களும் கவனமா இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக நாங்க வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்களை பார்க்க வந்திருக்கோம். அவர் சம்பந்தமாக புகார் கொடுக்க வந்துள்ளோம். எனவே அவர்கள் மேல் புகார் அளித்து அந்த புகாருக்கு அவர்கள் மேல வழக்கு தொடர வேண்டும். இது போன்ற நிகழ்வில் எச் ராஜா போல எந்த நபர்களும் கலந்து கொள்ள கூடாது என்பதுதான் எங்களோட நோக்கமா அமைகிறது. வருகிற 22ஆம் தேதி நடைபெறும் முருக பக்த மாநாடு என்ற மாநாட்டிற்கு 52 நிபந்தனையோட மாநாட்டுக்கு அனுமதி வாங்கினாங்க. அந்த அனுமதியோட பிரதான நோக்கங்கள்ல ஒன்று வெறுப்பு பேச்சுக்களையோ பிற மதங்களையோ இதை பற்றி பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, மதம் சார்ந்து முருகன் சார்ந்து மட்டும்தான் பேசணுன்னு தான் அதில் நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனைகளை தொடர்ந்து மீறுற மாதிரி எச் ராஜா வந்து தொடர்ந்து வன்முறையாவே அவர் பேசிட்டு வர்றாரு. அவர் நேத்து பேட்டியில முதல் அந்த இதவே என்ன சொல்றாரு, 1931 சட்ட போராட்டத்தில் இந்த தீர்ப்பு தவறுதலாக வழங்கப்பட்டது, அதனால இந்த மலையை மறுபடியும் வந்து நம்ம இந்துக்களாக ஒன்று திரட்டி இந்த விவகாரத்தில் தலையிட்டு நம்ம வந்து வெற்றி பெறணும், இதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துறோம், இதுக்காக ஒன்று சேருங்க. அப்ப என்ன பிரதான நோக்கமே இந்த மாநாட்டோட தொடர்ந்து வந்து அமித்ஷா முதற்கொண்டு பேசுறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அரசியல் இல்லைன்னு அவங்க ஒரு புறம் தன் வாய் வழியாக சொல்லி கொண்டாலும் மறுபடியும் கலவர யுக்திக்காக மட்டுமே இந்த மாநாடுகள் தொடர்ந்து நகர்த்தப்படுது. இதை வந்து நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர்றோம்.
கவனத்தில் கொண்டு வந்து ஒன்று எச் ராஜாக்கு நீங்கள் வர்றதுக்கு தடை விதிக்கணும்னு இதன் மூலியமாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எச் ராஜா போன்ற வன்முறையாளர்களை இந்த மாநாட்டுகள் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இது வந்து ஒரு கலவர மாநாடாக தான் முடியும். ஒருபோதும் வந்து முருகனுக்கான மாநாடாக முடியாது. உண்மையிலே எச் ராஜாக்கு முருகன் மேல் அக்கறை இருந்தால் அழகு குத்தி கொண்டு இங்கேருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக நடந்து போ, இல்லைனா இந்த தொங்கிக்கிட்டே போவாங்களோ அதில் கூட தொங்கிக்கிட்டே கூட நீங்கள் பழனி வரைக்கும் போகலாம். உங்கள் முருக பக்தியை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட முருக பக்தியை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் கூட அப்படி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் அதை செய்யுங்கள். அதுவும் இல்லையா, உண்மையாலே ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு முருகன். அந்த தெம்பு திராணி இருந்தால் உங்கள் மேடைகள் நடத்துகிறீங்கள, முருக பக்த மாநாட்டு மேடையில் ஒரு 1000 பேர்த்துக்கு இந்துக்களுக்கு, தமிழ் இந்துக்களுக்காக இருக்க எந்த இந்துக்களாக இருக்கட்டும், ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் உங்களால் செஞ்சு வைக்க முடியுமான்னு இதன் மூலியமாக நாங்கள் கேட்குறோம். உங்கள் மேநாடு தானே, முருக பக்தர் தானே, இந்துக்களை ஒன்றுபடுத்துறீங்க, வாங்க ஒன்றுபடுத்துங்க. குறைந்தபட்சம் தமிழ் சமூகத்தில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் உங்கள் பொது மேடையில் உங்களால் நடத்த முடியுமா? அதுவும் நடத்த முடியாது. அப்போ இந்த மக்களை பிளவுபடுத்துகின்ற மாதிரியே தொடர்ந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ வெறுப்புகளை விதைச்சு தொடர்ந்து வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பதட்டத்தை உருவாக்க முயற்சி செய்கிறாரு. இதை உடனடியாக அரசு தலையிட்டு அவர் வராம தடுத்து நிறுத்த அவர் மேல இந்த நேற்றைய பேச்சுக்கே வழக்கு பதிவு செய்யணும். அரசு வந்து கண்டிப்பா வழக்கு பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அரசு அந்த முருகன் மாநாட்டில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மீறியும் அவர் தொடர்ந்து அரசியலா தான் இதை பயன்படுத்துறாங்க, அரசியலா தான் பேசுறாங்க. அப்ப இதற்கு இந்த அரசு வந்து எதிர்வினையாற்ற வேண்டும்னு கேட்டுக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து வந்து இது முருக பக்த மாநாடுன்னு ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இதே இந்து முன்னணிக்காரங்க சில பேர் வந்து இந்த பகுதியில் இருக்க ஒரு நபரை வந்து ஒரு வணிகரை அடிச்சு பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. அது பத்திரிகை செய்தி ஆகியிருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த சிக்கல் இருக்கு. இப்போ இதையும் உருவாக்கியிருக்காங்க. மிரட்டி பணம் வாங்குறது, அடிச்சு பணம் வாங்குறது, இந்து முன்னணியின் பேர்ல முருகன்ற பேர்ல ரவுடித்தனமா ஒரு குரூப் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை வந்து கண்காணிப்பு உட்படுத்தி அரசு வந்து அவருக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு இதன் வாயில நாங்கள் வந்து கேட்டுக்கொள்றோம். நண்பர்களே, இந்த முருகமலையை சுற்றி திருப்பரங்குன்றத்தை சுற்றி பல கருத்துக்கள் எங்கெங்க சுற்றாலும் இன்னும் யாருக்கும் தெளிவு ஏற்பட மாட்டேங்குது. நான் இப்போ சொல்கிறத ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன், கேளுங்க. என் பேர் சிவகாமம். எங்கள் ஊரில் வீட்டுக்கு மூத்த பிள்ளைக்கு பூரா காமாட்சியம்மன் பேரை இணைச்சி சிவகாமன் வச்சது மாதிரி இன்னொரு வீட்டில் நல்லகாமன் வைப்பாங்க, இன்னொரு வீட்டில் தேனுக்காமன் வைப்பாங்க, இன்னொரு வீட்டில் செல்லக்காமன் வைப்பாங்க. ஆனால் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா முழு பேர் சொல்ல மாட்டாங்க. காமுங்க வாப்பா, காமுங்க வாப்பான்னு கூப்பிடுவாங்க. இப்போ என் பேர் சிவகாமுவா காமுவா. போலீஸ் ஒரு தடவை என்னை தேடி வரும்போது ஊரில் எல்லாம் காமுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு எஃப்ஐஆர் மேலே போடுறாங்க, காமு என்ற சிவகாமு அப்படின்னு போட்டாங்க. நான் இன்ன வரைக்கும் சிவகாமுன்னு தான் கருத்து போடுறேன். காமு என்ற சிவகாமு பேர் வச்சது யாரு? போலீஸ். இது எதுக்கு நான் தெளிவு பண்ணுறேன்னா, இன்ன வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த கோயில் முருகன் கோயில் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த மலை முருகன் மலை கிடையாது. ஆச்சரியமாக இருக்கா? வழக்கு நடக்குதுங்க. வெள்ளைக்காரங்காலத்திலேருந்து வழக்கு நடக்குது. அந்த மிகப்பெரிய மலையில் பல்வேறு சாமிகள், பல்வேறு மத சாமிகள்லாம் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ நம்ம முருகனுக்கு வருவோம். முருகன் கோயில் மேலே சுப்பிரமணியன் கடவுள் எழுதி போட்டிருக்காங்க. எங்க அந்த மேலே கோபுரத்தில். இப்போ அது சுப்பிரமணியன் கோயிலா முருகன் கோயிலா? ஊர் பூரா பிள்ளைகளுக்கு பேர் முருகன் தான் வைக்கிறாங்க. அப்போ ஊருக்கு பூரா முருகனாக இருக்கிறவர் கோயிலில் மட்டும் எப்படி சுப்பிரமணியனாக மாறினார்? ஆக பார்ப்பன கும்பல் திட்டமிட்டு கோயிலை தன் பேரில் பட்டா போட்டு எழுதிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஊருக்கு பூரா திருப்பரங்குன்ற மலை முருகமலை. ஆனால் ரெக்கார்டில் என்ன இருக்குதுங்களா? ஸ்கந்தர் மலைன்னு இருக்கு. ரெக்கார்டில் முருகன் மலைன்னு இல்லைங்க. இவன் பேசுகிறாங்க எதையோ. ஆனால் வாக்கரால பேசும்போது அச்சிராஜா மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்ற மலை முருகமலை, அதை இவங்க சிக்கந்தர் மலைன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது தப்பு. சிக்கந்தரன்ற அந்த தர்காவும் அந்த முஸ்லீமும் அப்புறப்படுத்தணும், முருகமலையை கெடுக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்களை சொல்ல சொல்ல மக்களுக்கு என்ன வரும்? ஆமாம், முருகமலை தானே ஆச்சு, முருகமலை தானே என்கின்ற அந்த பேச்சை திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. பட்டாப்படி அது முருகமலை இல்லை, ஸ்கந்தர் மலை. ஜனங்கள் கூப்பிடபடி அது முருகமலை இல்லை. அப்போ இதுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு பதிலாக பொதுவாக ஸ்கந்தர் மலை அப்படின்ற மலையை மறைச்சிட்டு முருகன் மலைன்னு பொதுவாக பேசுகிறாங்க. அதுக்குள்ளே சிக்கந்தர் மலை வருதா? இப்போ இது பிரச்சனையாகுது. உண்மையிலே அது சிக்கந்தர் மலை தாங்க. நான் ஒன்றும் குழப்பலை. முருகன் கோயில் இருக்கிற பகுதி முருகமலை, சிக்கந்தர் தர்கா இருக்கிற பகுதி சிக்கந்தர் மலை. ஒரு மலையில் 4-5 பேர் இருக்கக்கூடாதா? அதனால திருப்பரங்குன்ற மலைன்னு பொதுவாக சொன்னாலும் தர்கா இருக்கிற ஏரியா சிக்கந்தர் மலை.
நீ சொல்ல சுப்பிரமணிய சாமி கடவுள் இருக்கார் இல்லையா, அது முருகன் கோயிலா இருந்தாலும் அது முருகமலையா இருந்தாலும் சுப்பிரமணிய சாமி தான், அதுக்கு பேர் ஸ்கந்தர் மலை தான். இதுல என்ன குழப்பம் இருக்கு? இதை பேசுறதுக்கு மாநாடு போட்டிருக்கேன்னு சொன்னா அப்புறம் யார்கிட்ட காது குத்துற? அவர் ஹச்சிராஜா சொல்றாரு, நாங்க முருக பக்தி மாநாடு நடத்துறது தப்பா, பக்திக்கு ஒரு மாநாடு தப்பான்றாரு. இப்ப பக்திக்கு ஒரு மாநாடு, இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் பக்தி விஷயமா சொல்லுங்க. ஒரு இடத்துல சர்வே பண்ணி யாருக்கு எது சொந்தம்னு தீர்ப்புல 2-3 வந்தாச்சு. மக்கள் மத்தியில் ஒரு தலைவர் அறியப்பட்டவன் 19 ஒரு கருத்தை வச்சா எப்படிங்க இருக்கான்? ஹச்சிராஜா சொல்றாரு, முருகமலையை கைப்பற்றிட்டாங்க, அது முஸ்லீம்கள் கைப்பற்றிட்டாங்க, அதுவும் முஸ்லீம்கள் கைப்பற்றணும் மட்டும் அங்க போய் ஆடு கோழியை வெட்டி அசிங்கப்படுத்துறாங்க, அந்த அசிங்கம் முருகனை வந்து சேராதா அப்படின்னா பாமர மக்கள்லாம் நம்பிடுறாங்க சார். அதனால இந்த அயோக்கியத்தனத்தின் கூட்டத்தை நாமும் குறிப்பா எழுதி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். பாருங்க, இப்போ எத்தனையோ கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னால மறுபடியும் இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏன்னா சைபர் கிரைமில் தடை செய்யப்பட்ட ஒரு பாட்டு இருக்கு, பிரியாணி போட்டானே பெரியாணி அடிச்சானேன்னு ஒரு பாட்டு. இதெல்லாம் வந்து எவ்வளவு மோசடி செய்ய முடியுமோ அசிங்கப்படுத்த முடியும் அப்படி ஒரு பாட்டு. அப்போ இது தடை செஞ்ச பாட்டு நிறுத்திட்டாங்க. பார்த்தா நேற்று முன்னால மறுபடியும் அந்த பாட்டு ஓடிட்டு ரவுண்டில். ஹச்சிராஜா வாயை பொத்துன்னு பல தடவை அரசு சொல்லிடுச்சு, அரசாங்கம் சொல்லிடுச்சு, நாங்கள் சொல்லிட்டோம், அதை எதிர்ப்பெல்லாம் சொல்லிட்டோம், ஏன்னா முட்டாள்தனமாக பேசுறேன்னு நெருங்கி பிடிச்சா மன்னிப்பு கேட்குறாள் அந்த ஆள். இப்போ மறுபடியும் மீண்டும் சொல்கிறான், முருகமலையை கைப்பற்றிட்டாங்க, முருகமலை என்ன நம்ம பேசி முடிவாகணும், வாங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அதனால் இந்த திருட்டு கும்பலின் தலைவன் ஹச்சிராஜா மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். ஹச்சிராஜா வந்து நேற்றைய தினம் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறோம்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அந்த அழைப்புல வந்து 1931 வந்த தீர்ப்பு வந்து திருப்பரங்குன்றம் சம்பந்தமா அந்த தீர்ப்புல இந்து விரோத தீய சக்திகள் முருகன் மலையை அபகரித்து கொண்டார்கள். அந்த முருகன் மலையை அபகரித்து கொண்டதற்கு எதிராக தொடர்ச்சியாக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இந்து முன்னணி போராடிக்கிட்டு இருக்கு. இந்து முன்னணியோட போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த மாநாடு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே வந்து பேசுறாரு. ஆனா மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? பல விதிமுறைகளை வந்து விதிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா மத விருப்பம் வந்து பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, இப்படின்னு பல விதிமுறைகள் போட்டிருக்காங்க. ஆனா இந்த எந்த விதிமுறைகளையும் இந்த ஹெச்ராஜா பிஜேபி போன்ற கும்பல்கள் மதிக்கிறதே இல்லை. அதான் ஹெச்ராஜா இதுக்கு முன்னாடி சொன்னதை வந்து நீதிபதிகளுக்கு நாம் நினைவூட்டணும்னு நினைக்கிறேன். கோர்ட்டாவது மயிராதுன்னு சொன்னால்தான் ஹெச்ராஜா. அப்படிப்பட்ட ஹெச்ராஜா தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து இதை வந்து பேசியிருக்கிறார். அப்படிங்கிறதா எந்த விதிமுறைகளையும் மதிக்காம மத வன்முறையையும் கலவரத்தையும் ஏற்படுத்தும் விதமா மீண்டும் வந்து பேசுறாரு. அப்ப உண்மையில் ஹெச்ராஜா மேல இந்த விஷயத்துக்காக வழக்கு பதிவு செய்யப்படணும், அவர் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறதா. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன்னு சொல்லி பேசின ஹெச்ராஜா இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படல. மீண்டும் தொடர்ச்சியாக அதே பேசுகிறார். ஆனா வந்து பிஜேபியினுடைய நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? இது வந்து ஆன்மீக மாநாடு, அரசியல் பேசுவதற்கான மாநாடு இல்லைன்னு சொல்லி நாடகம் போடுறாரு. ஆனா ஹெச்ராஜாவை இன்னொரு பக்கம் தூண்டி விட்டு ஹெச்ராஜா இன்னைக்கு வன்மமாக வந்து பேசுகிறாரு. இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சுட்டாங்க, இந்துக்கள்கிட்ட இருந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க, தீவிரவாத இயக்கங்கள் ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்பாண்டமான பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார். ஆக இவர் மேல கிரிமினல் வழக்கு பதிவு செய்து ஹெச்ராஜாவை கைது செய்யணும். இந்த மாநாடுல இது போன்ற பல கிரிமினல்கள் வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் சமூக வலைதளத்தில் மிக மோசமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக வன்முறையையும் வெறுப்பு பிரச்சாரத்தையும் தூண்டி கொண்டிருக்கிறார்கள். அதுலதான் இன்னொருத்தர் பிஜேபியினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர், அவர் பேர் வந்து சுகுமார் பிள்ளையா, அவர் வந்து தடை செய்யப்பட்ட பாடலை மீண்டும் வந்து எடுத்து போட்டு பல லட்சக்கணக்கில் வந்து அந்த பாடல் வந்து பார்வைகளை பெற்றிருக்கு. அவ்வளோ பேர்கிட்ட அந்த பார்வைகள் பெற்றதுக்கு முக்கியமான என்னன்னா, இவ்வளவு பேர்கிட்ட போய் அது வந்து வன்மத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு பக்கம் மாநாட்டில் நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தன்னோட அடிப்பொடிகளையும் தன்னோட அடியாட்களையும் வைத்து வெளியில வன்முறையையும் வெறுப்பையும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது போன்ற கிரிமினல்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஆர் கண்டிப்பா வழக்கு பதிவு பண்ணோம். இவர்களை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மனு கொடுக்கறதுக்கு மதுரை மாநகர காவல் ஆணையரை பார்க்க வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் மக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து மக்கள் இன்னைக்கு குறிப்பா வந்து இது வந்து முருகர் பக்தர்கள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்னு எல்லா பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பலரும் வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்ல. இந்த கலவர கும்பல் திட்டமிட்டே கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த மாநாட்டை வந்து நடத்துகிறார்கள். இதனுடைய நோக்கத்தை தெளிவாக இன்னைக்கு பேசியிருக்கிறார்கள், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா நாடகம் போடுகிறார்கள், இது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி. எங்கேயாவது பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னா இல்லைங்க இது ஆன்மீக மாநாடு. அதாவது நாடகம் போடுறவனும் மொச பிடிக்கிற நாய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க மக்கள். இவர்களோட முகத்தை பார்த்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது கலவர கும்பல், பித்தலாட்ட கும்பல், ஃப்ராடு கும்பல்னு. பிஜேபி RSSல இருக்கக்கூடிய அனைத்து பேர் எப்படி இருக்காங்கன்னா கஞ்சா விற்கிறவன், ரவுடி கும்பல்,
மாஃபியா. இதுக்கு முன்னாடி கூட தோழர் குறிப்பிட்டார், பல இடத்துல பண வசூல் பண்ணி மோசடி பண்ற கிரிமினல் கும்பலா இருக்காங்க. இவனுங்க தான் இந்த மாநாட்டு நடத்துறாங்க. ஆகவே மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மக்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை இவங்க கூட போறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யறோம். இந்த கலவர கும்பல் மீது தொடர்ச்சியா எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இவர்கள் அனைவரையும் தூக்கி உள்ள வைக்கணும். இவர்கள் அனைவரையும் கண்காணிக்கணும். இன்னைக்கு மதுரைக்குள்ள பல இடத்துல பணத்தை வசூல் பண்ணி பல மோசடித்தனங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க இந்த நீதிமன்றமே ஒரு உத்தரவு கொடுக்கிறது. எந்த மதத்தினரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது, எந்த அரசியலும் பேசக்கூடாது என்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்த பின்பும் கூட நேற்று ஹெச்ராஜா பேசுறத பார்த்தீங்கன்னா, மக்கள் அந்த மாநாட்டுக்கு அந்த வருகை தரக்கூடிய அழைப்பிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தான் பேசுறாரு. அப்ப இவருடைய மாநாட்டில் இவங்க என்ன பேசுவாங்க? அரசியல். அந்த அரசியல் பேசக்கூடாதுன்ற நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்றம் மலையை வந்து நம்ம காக்கணும் அப்படிங்கிறாரு. வடக்கே எப்படி ராமரோ அந்த மாதிரி தெற்கே வந்து முருகனை கையில் எடுக்கணுன்ற மாதிரியே பேசுறாரு. இங்க வந்து மதுரையில் வந்து நல்ல ஒரு இணக்கம் இருக்கு. அது போன்ற ஒரு பிளவை வந்து உடைக்கணும், தொடர்ச்சியாக இதை கலவர பூமியா மாற்றணும் என்ற பேர்லயே வந்து தொடர்ந்து இந்து முன்னணியும் RSS பிஜேபி போன்ற சண்பக கூட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதை கண்டிக்கும் விதமாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் எண்ணியும் மாவட்ட கண்காணிப்பு ஆட்சியரோட புகார் கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம்.